இன்றைய நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் தரம் 4. நாம் இலங்கையர் என்ற கருப்பொருளினூடாக எமது நாட்டின் தனித்துவமான அம்சங்களையும் பண்பாட்டு இயல்புகளையும் ஒவ்வொரு சமயமும் தமது நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு பாதகம் ஏற்படாதவாறு செயற்படத்தக்க விதம் பற்றியும், மூன்றாவதாக தாம் வாழும் பிரதேசத்தில் வெவ்வேறு கருமங்களுக்காக துணை புரியும் நிறுவனங்கள் பற்றியும், தேசப்பற்றின் பாடல் மற்றும் விளையாட்டு போன்றவற்றை இன்று கற்றுக்கொள்ளப் போகின்றோம். எமது நாடு இலங்கை 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவு ஆகும். எமது தாய் நாடு இயற்கை வளங்கள் நிறைந்த ஓர் அழகிய தீவாகும். எங்களுடைய நாடு, நாங்கள் வாழ்கின்ற நாடு இலங்கை அழகிய ஒரு தீவு, 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு அழகிய தீவு இந்து சமுத்திரத்தின் மத்தியிலே அமைந்திருக்கின்றது. இங்கு மலைகளும் பசுமையான காடுகளும் அருவிகளும் ஓடிச் செல்லும் ஆறுகளும் கண்ணுக்கு குளிர்ச்சியை தருகின்றன. கருவா, ஏலம், கராம்பு போன்ற வாசனை திரவியங்களும் பெறுமதி வாய்ந்த மாணிக்க கற்களும் கிடைக்கின்றன. இலங்கையிலேயே இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் மாணிக்க கற்கள், கருவா, ஏலம், கராம்பு போன்றவைகள் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் வயல்களும் தேயிலை தோட்டங்களும் ரப்பர் மரங்களும் கனிகள் தருகின்ற மா, பலா, வாழை போன்ற பயிரினங்களும் செழித்து வளர்கின்றன. எமது நாட்டிலே வயல்கள், தேயிலை தோட்டங்கள் எல்லாம் காணப்படுகின்றன. இலங்கையிலிருந்து தேயிலை ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. அதுபோல கனிகள் தருகின்ற மரங்கள், மாமரம், பலாமரம், வாழை போன்ற மரங்களும் காணப்படுகின்றன. இங்கு சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள், பரங்கியர்கள் என பல இனத்தவர்கள் வாழ்கின்றனர். எமது நாட்டிலே தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள், பரங்கியர் என்று 4 இனத்தவர்கள் வாழ்கின்றார்கள். பௌத்தம், இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம் என்னும் 4 வகை மதங்களும் காணப்படுகின்றன. 4 வகை இனங்கள், 4 வகை மதங்களும் காணப்படுகின்றன. எமது நாட்டின் தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய இலச்சினை என்பன எமது நாட்டின் தனித்துவத்தை சுட்டி காட்டுகின்றன. எமது நாட்டிற்கென்றே உரித்தான தேசிய கொடி, தேசிய இலச்சினை, தேசிய கீதம் என்பன காணப்படுகின்றன. அதேபோல் ஒவ்வொரு நாட்டிற்கும் அந்த நாட்டினுடைய தனித்துவத்தை காட்டுவதற்காக தேசிய கொடி, அந்த நாட்டின் தேசிய இலச்சினைகள் உள்ளன. எமது நாட்டின் தேசிய கொடி. தேசிய கொடி ஏற்றப்படும் சந்தர்ப்பங்கள். எவ்வாறான சந்தர்ப்பங்களில் தேசிய கொடியினை நாங்கள் ஏற்றுவோம் என்பதை பாருங்கள். சுதந்திர தினம், தேசிய தினம், அரச வைபவங்கள், பாடசாலை விளையாட்டு போட்டிகள் போன்ற நிகழ்வுகளுக்காக தேசிய கொடி ஏற்றப்படுகின்றது. இலங்கையின் தேசிய இலச்சினை. எமது தேசிய இலச்சினை, அதாவது அரச இலச்சினை வெளிப்படுத்தும் கூற்று. தேசிய இலச்சினை என்னத்தை வெளிப்படுத்துகின்றது? தன்னிறைவான ஒரு நாட்டில் சூரியனும் சந்திரனும் இருக்கும் காலமெல்லாம் அறத்தை பாதுகாத்தவாறு மக்கள் யாவரும் ஓங்கட்டும். இவ்வாறான கருத்தை தேசிய இலச்சினை வெளிப்படுத்துகின்றது. தன்னிறைவான இந்த நாட்டிலே சூரியன், சந்திரன் நிலைத்திருக்கின்ற காலமெல்லாம் நாட்டு மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்களாக என்பதை உணர்த்துகின்றது. இலங்கையின் தேசிய இலச்சினையில் உள்ள அடையாளங்கள். நம்ம தேசிய இலச்சினையில் என்னென்ன அடையாளங்கள் காணப்படுகின்றன? தர்ம சக்கரம், பூவிதழ்கள்,
வாளேந்திய சிங்கம், சூரியன், நிறைகுடம், சந்திரன், நெற்கதிர்கள் காணப்படுகின்றன. பாருங்கள், தர்ம சக்கரம், பூவிதழ்கள், மலர்தல்கள் என்றும் சொல்லலாம். வாளேந்திய சிங்கம், சூரியன், நிறைகுடம், சந்திரன், நெற்கதிர்கள் தேசிய இலச்சினையில் உள்ள அடையாளங்கள். அரச இலச்சினையில் உள்ள அடையாளங்களும் அவை உணர்த்துபவையும். தேசிய இலச்சினையில் உள்ள அடையாளங்களும் அவை எமக்கு எவற்றை உணர்த்துகின்றன என்பதையும் அவதானியுங்கள். தர்ம சக்கரம். தர்ம சக்கரம் தார்மீகம், அதாவது தர்மமும் நீதியையும் குறிக்கின்றது. நிறைகுடம் எதனை குறிக்கின்றது? சௌபாக்கியத்தை குறிக்கின்றது. நெற்கதிர்கள் தன்னிறைவும் செழிப்பையும் குறிக்கின்றது. சூரியன் சந்திரன் எதனை குறிக்கின்றது? நிலைத்திருத்தலை குறிக்கின்றது. பூவிதழ்கள் மத்தியில் இருக்கும் வாளேந்திய சிங்கம் எதனை குறிக்கின்றது? நாடும் கட்டுப்பாடான மக்களையும் குறிக்கின்றது. அடுத்ததாக, அரச இலச்சினை பொறிக்கப்பட்டுள்ள இடங்கள். அரச இலச்சினை எந்தெந்த இடங்களில் பொறிக்கப்பட்டிருக்கின்றது பாருங்கள். அரச கடித தலைப்புகள், பாடநூல்கள், எமது பாடநூல்களுக்குள் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. தேசிய அடையாள அட்டை, நாணயங்கள், பாராளுமன்ற கட்டடம், அரச திணைக்களங்கள் இவற்றில் தேசிய இலச்சினை, அதாவது அரச இலச்சினை பொறிக்கப்பட்டுள்ளது. தேசிய கீதம். தேசிய கொடி ஏற்றிய பின்னர் தேசிய கீதம் பாடப்படும். தேசிய கீதம் பாடும்போது கவனமாக நிற்றல் வேண்டும். தேசிய கீதம் பாடி முடித்ததும் தலை குனிந்து மரியாதை செலுத்த வேண்டும். தேசிய கீதத்தை அதன் பொருள் விளங்கி சரியான உச்சரிப்புடன் பாட வேண்டும். தேசிய கீதம் பாடும்போது நாட்டுப்பற்றுடனும் விளக்கத்துடனும் பாடுதல் வேண்டும். அவதானியுங்கள், தேசிய கீதத்தை பாடும்போது தேசிய கொடி ஏற்றிய பின்னர் தான் தேசிய கீதம் பாடப்படும். தேசிய கீதம் பாடும்போது கவனமாக நிற்றல் வேண்டும். தேசிய கீதம் பாடி முடித்ததும் தலை குனிந்து மரியாதை செலுத்த வேண்டும். தேசிய கீதத்தை அதன் பொருள் விளங்கி சரியான உச்சரிப்புடன் பாட வேண்டும். தேசிய கீதம் பாடும்போது நாட்டுப்பற்றுடனும் விளக்கத்துடனும் பாடுதல் வேண்டும். எவ்வாறாக தேசிய கீதத்தை பாட வேண்டும் என்பதை அறிந்திருப்பீர்கள். அடுத்ததாக, தேசிய கீதம் இசைக்கப்படும் சந்தர்ப்பங்கள். சுதந்திர தினம், அரச வைபவங்கள், தேசிய தினம், தேசிய விளையாட்டுப் போட்டிகள் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் தேசிய கீதம் இசைக்கப்படும். தேசிய கீதத்தின் நோக்கங்கள்: நாட்டை கௌரவித்தல், நாட்டின் தேசிய ஒற்றுமையை வளர்த்தல், நாட்டுப்பற்றை வளர்த்தல், நாட்டின் நன்மதிப்பை வளர்த்தல். தேசிய கீதத்தினுடைய நோக்கங்கள்: நாட்டை கௌரவித்தல், நாட்டின் தேசிய ஒற்றுமையை வளர்த்தல், நாட்டுப்பற்றை வளர்த்தல், நாட்டின் நன்மதிப்பை வளர்த்தல். அடுத்ததாக, இலங்கையின் தேசிய குறியீடுகள். இலங்கையின் தேசிய பறவை காட்டுக்கோழி. பாருங்கள், அருகிலே உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் தேசிய மலர் நீலோத்பலம். இலங்கையின் தேசிய விளையாட்டு வாலிபால். இலங்கையின் தேசிய மரம் நாகமரம். அடுத்ததாக, வெவ்வேறு இனங்களுக்கிடையேயும் சமயங்களுக்கிடையேயும் தனித்துவத்தை எடுத்து காட்டுபவை. வேல் ஊர்வலம், கதிர்காம ஊர்வலம், மீலாத் விழா, கத்தோலிக்க கிறிஸ்தவ தேவாலய ஊர்வலங்கள், கரோல் பாடல் நிகழ்வுகள், தலதா ஊர்வலம், மிகுந்து ஊர்வலம் என்பன
வெவ்வேறு இனங்களுக்கிடையேயும் சமயங்களுக்கிடையேயும் தனித்துவத்தை எடுத்து காட்டுகின்றன. பல்வேறு மதப்பிரிவினர் பல்வேறு நிகழ்வுகளை செய்வார்கள். ஊர்வலங்கள் தங்களுடைய சமயத்தை பிரதிபலிப்பதற்காக வேல் ஊர்வலங்கள் சைவர்கள் இந்துக்கள் செய்வார்கள். மீலாத் விழா போன்றவற்றை முஸ்லிம்கள் செய்து கொள்வார்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவ தேவாலய ஊர்வலங்கள் கிறிஸ்தவர்கள் செய்வார்கள். அதேபோல் பௌத்த மதத்தவர்கள் தலதா ஊர்வலம், மிகுந்து ஊர்வலம் என்பவற்றை மேற்கொள்வார்கள். நாட்காட்டியை பயன்படுத்தி ஆண்டில் விசேட சமய உற்சவங்கள் நடைபெறும் திகதிகளை கண்டறிந்து கொள்வோம். இந்த நாட்காட்டியை பாருங்கள். இந்த வருடத்திற்குரியது 2021 ஆண்டில் உற்சவங்கள் எந்தெந்த மதத்தவர்கள் எப்போது நடைபெறும் என்பதை காட்டியிருக்கின்றது. அடுத்ததாக ஒவ்வொரு சமயமும் தமது நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு பாதகம் ஏற்படாதவாறு செயற்படத்தக்க விதங்கள். கோலம் போடுதல் அனைவராலும் செய்யக்கூடிய ஒன்று. வெசாக்கூடு செய்தல், நத்தார் மாட்டுத் தொழுவம் அமைத்தல், யாத்திரை செய்தல், யாத்திரை செல்லல். சிவனொளிபாதமலை யாத்திரை உதாரணத்திற்காக காட்டியிருக்கின்றேன். பல்வேறு மதத்தவர்களும் சென்று வழிபடும் இடம். இலங்கையில் வாழுகின்ற மக்கட்பிரிவினர். இலங்கையிலே வாழ்கின்ற மக்கட்பிரிவினரை உங்களுக்கு காண்பிக்கின்றேன். இலங்கையிலே தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள், பரங்கியர்கள் வாழ்கின்றார்கள். வெவ்வேறு இன மக்களின் உணவுகள், பானங்கள். தமிழர்களுடைய உணவுகள் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. சிங்களவர்களுடைய உணவுகள் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. முஸ்லிம்களின் உணவுகள், பரங்கியர்களின் உணவுகள் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக ஆடை அணிகள். தமிழர்களுடைய ஆடைகள். ஆண்கள் வேட்டி சட்டை, பெண்கள் சேலை அணிந்து கொள்வார்கள். சிங்களவர்கள் ஆண்கள் சாரம் சட்டை அணிந்து கொள்வார்கள். பெண்கள் ஒசரி சேலை அணிந்து கொள்வார்கள். முஸ்லிம்கள் ஆண்கள் சாரம் ஷர்ட் மற்றும் தலையில் தொப்பி அணிந்து கொள்வார்கள். பெண்கள் சேலை, அபாயா, பர்தா போன்றவற்றை அணிந்து கொள்வார்கள். பரங்கியர்கள் ஆண்கள் நீல காட் சட்டை ஷர்ட் அணிவார்கள். பெண்கள் சட்டை பாவாடை அணிவார்கள். பண்பாடு மற்றும் சமய உற்சவங்கள். வெசாக் புத்தாண்டு பொசன் இது பௌத்த மக்களுடையது. பொங்கல் சித்திரை புத்தாண்டு தீபாவளி இந்துக்களுடையது. ஹஜ்ஜு பெருநாள் ரம்லான் முஸ்லிம்களினுடையது. ஆங்கில புதுவருட பிறப்பு உயிர்த்த ஞாயிறு கிறிஸ்மஸ் கிறிஸ்தவர்களுடையது. பிரதேசத்தில் உள்ள வெவ்வேறு நிறுவனங்கள். அரச நிறுவனங்கள் இருக்கின்றன, தனியார் நிறுவனங்கள் இருக்கின்றன. பிரதேச செயலகம், இலங்கை வங்கி, மாவட்ட செயலகம் அரச நிறுவனங்களுக்குள்ளே காட்டியிருக்கின்றேன். இதேபோல் பல அரச நிறுவனங்கள் காணப்படுகின்றன, தனியார் நிறுவனங்கள் பல காணப்படுகின்றன. உங்களுக்கு சிலவற்றை காண்பித்திருக்கின்றேன். தனியார் வங்கி, சிறப்பு அங்காடி, தனியார் காப்புறுதி நிறுவனம் போன்றவற்றை நான் காண்பித்திருக்கிறேன். நிறுவனங்களால் ஆற்றப்படும் சேவைகள். பிரதேசத்தின் பாதுகாப்பு தொடர்பாக கவனம் செலுத்தல், பொது தேவைகளின் போது உதவி செய்தல், தபாட் சேவைகள், மின்சார விநியோகம் என்பன சில நிறுவனங்களால் எங்களுக்கு கிடைக்கின்ற சேவைகள். அரச நிறுவனங்கள். இலங்கை மின்சார சபைக்குரிய குறியீடு, இலங்கை அஞ்சல் அலுவலகத்தின் குறியீடு. தேசப்பற்று பாடல்.
செந்தமிழ் வாழ்வதும் இந்நாடே, சிங்களம் வாழ்வதும் இந்நாடே, ஆழ்கடல் சூழ்ந்ததும் இந்நாடே, அகிம்சை வாழ்வதும் இந்நாடே, மகாவலி பாய்வதும் இந்நாடே, மாணிக்கம் விளைவதும் இந்நாடே, பாவலர் இசைப்பதும் இந்நாடே, பாவலம் நிறைந்ததும் இந்நாடே, மலைகள் உயர்ந்ததும் இந்நாடே, வயல்கள் நிறைந்ததும் இந்நாடே, தேயிலை வளர்வதும் இந்நாடே, தெங்குகள் நிமிர்வதும் இந்நாடே. விளையாட்டு. ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடியதற்காக ஒரு விளையாட்டு. அனைவரும் கைகோர்த்தவாறு வட்டமாக நிற்றல். பின்னர் கைகளை விடுவித்து ஒரு திசையில் வட்டமாக நடந்து செல்லுமாறு கூறுதல். ஒரு மாணவனை வட்டத்தின் நடுவே ஒரு சிறிய வட்டம் வரைந்து அதனுள் நின்று கொள்ளுமாறு கூறுதல். வட்டத்தின் நடுவில் உள்ள மாணவனை பருந்து என பெயரிட்டு அவரை பருந்து போன்று பறக்குமாறு கூறுதல். முதலில் அனைவரும் கைகோர்த்தவாறு வட்டமாக நிற்க வேண்டும். பின்னர் கைகளை விடுவித்து ஒரு திசையில் வட்டமாக நடந்து செல்லுமாறு கூற வேண்டும். ஒரு மாணவனை செய்ய வேண்டும், வட்டத்தின் நடுவுக்குள்ளே ஒரு சிறிய வட்டம் ஒன்று வரைந்து அதற்குள்ளே நிற்க வைக்க வேண்டும். வட்டத்தின் நடுவில் உள்ள மாணவனை பருந்து என பெயரிட்டு அவரை பருந்து போன்று பறக்குமாறு கூற வேண்டும். வட்டத்தில் நிற்கின்ற மாணவர்களுக்கு நாங்கள் எவ்வாறு கூற வேண்டும் என்பதை பாருங்கள். பருந்து மாமி பறந்து வந்து மான்குட்டி பிடித்தாள். பருந்து மாமி பறந்து வந்து எலிக்குஞ்சு பிடித்தாள். பருந்து மாமி பறந்து வந்து முயற்குட்டி பிடித்தாள். ஆனாலும் என்னை பிடிக்க முடியாது முடியாது. இவ்வாறு வட்டத்தில் உள்ளவர்கள் கூறுவார்கள். இவ்வாறு கூறியவுடன் நடந்து செல்லும் மாணவர்களை துரத்தி சென்று ஒருவரை பிடிக்க வேண்டும். தேவையெனின் எல்லை கோடுகள் இரண்டினை அடையாளமிட்டு அக்கோடுகளுக்கிடையே ஓடிக்கொண்டே அக்கோட்டினை அடைய முன்னர் பிடிக்கக்கூடிய வகையிலும் விளையாட்டை மாற்றியமைத்து கொள்ளலாம். அவ்வாறு கோட்டை தாண்ட முன்னர் பிடிக்க முடியாது போனதெனின் பருந்தாக செயற்பட்ட அதே மாணவன் மீண்டும் பருந்தாக செயற்பட வேண்டும். இல்லையேல் பிடிபடுபவர் பருந்தாக மாறி விளையாட்டை தொடர்தல் வேண்டும். இப்பொழுது நாம் இலங்கை தொடர்பான விடயங்களை பார்த்திருக்கின்றோம். இங்கே சரியான விடையின் கீழ் கோடிடுவோம். தேசிய கொடியில் உள்ள குறியீடுகளில் ஒன்று. தேசிய கொடியில் உள்ள குறியீடுகளில் ஒன்று சூரியன், அரசிலைகள், நெற்கதிர். கேட்டது தேசிய கொடியில் அரசிலைகள். தேசிய கொடி ஏற்றப்படும் சந்தர்ப்பங்களில் ஒன்று மாணவர் மன்ற நிகழ்வு, பூரண விடுமுறை தினம், சுதந்திர தினம். எப்போது தேசிய கொடி ஏற்றப்படும்? சுதந்திர தினத்தின் போது. தேசிய கீதம் பாடப்படும் போது நிற்க வேண்டிய சரியான மெய்நிலை எது? எவ்வாறு நிற்க வேண்டும்? இலகுவாய் நிற்க வேண்டுமா? பணிந்து நிற்றல் வேண்டுமா? கவனமாக நிற்றல் வேண்டுமா? கவனமாக நிற்க வேண்டும். தமிழர்களாலும் சிங்களவர்களாலும் கொண்டாடப்படும் பண்டிகை எது? தமிழர்களாலும் சிங்களவர்களாலும் கொண்டாடப்படும் பண்டிகை சித்திரை புதுவருட பிறப்பு. இப்பொழுது அரச இலச்சினையில் உள்ள பின்வரும் பகுதிகளை இணைப்போம். இப்பொழுது நாங்கள் தர்ம சக்கரம், நெற்கதிர்கள், நிறைகுடம், சூரியன் சந்திரன், பூவிதழ்கள், வாளேந்திய சிங்கம் இவை தரப்பட்டிருக்கின்றன. இவற்றை உணர்த்துகின்றவற்றை நாங்கள் இணைக்கப் போன்றோம். தர்ம சக்கரம் தர்மமும் நீதியும். நெற்கதிர்கள் தன்னிறைவை குறிக்கின்றது. நிறைகுடம் சௌபாக்கியத்தை குறிக்கின்றது. சூரியன் சந்திரன் நிலைத்திருத்தலை குறிக்கின்றது. பூவிதழ்கள் தூய்மையை குறிக்கின்றது. வாளேந்திய சிங்கம் நாடும் கட்டுப்பாடான மக்களையும் குறிக்கின்றது.
இதுவரை கற்ற விடயங்களை பார்ப்போம். எமது நாட்டின் தனித்துவமான அம்சங்களையும் பண்பாட்டு இயல்புகளையும் ஒவ்வொரு சமயமும் தமது நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு பாதகம் ஏற்படாதவாறு செயற்படத்தக்க விதம் பற்றியும் தாம் வாழும் பிரதேசத்தில் வெவ்வேறு கருமங்களுக்காக துணை புரியும் நிறுவனங்கள் பற்றியும் தேசப்பற்றின் பாடல் மற்றும் விளையாட்டு போன்றவற்றை இன்று கற்றுக்கொண்டோம். இந்த நிகழ்ச்சியை மீண்டும் பார்க்க விரும்பினால் சேனல் NIE யூடியூப்பில் சென்று பார்வையிட முடியும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். வணக்கம்.